முதல் வினா, அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை 50,000 அடி உயரத்தில் எந்த விமானத்தில் வெற்றிகரமாக பரிசோதிக்கப்பட்டது? விடை, தேஜஸ் போர் விமானத்தில். விமானத்தின் சோதனை செய்யப்பட்ட அதிநவீன உயிர்காக்கும் அமைப்பு முறை எது? விடை, OBOGS, ஆன்போர்ட் ஆக்சிஜன் ஜெனரேட்டிங் சிஸ்டம். இரண்டாவது வினா, 2024ஆம் ஆண்டிற்கான காயிதே மில்லத் விருதிற்கு தேர்வு செய்யப்பட்டுள்ளவர்கள் யார்? விடை, மொத்தம் 3 பேர் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். ஜான் தயாள், விபின்குமார் திரிபாதி மற்றும் மஜ்லிஸே முஷாவாரத். காயிதே மில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளை சார்பில் காயிதே மில்லத் விருது எந்த ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது? விடை, 2015 முதல். மூன்றாவது வினா, 2017-18ஆம் ஆண்டுகளில் பெண் தொழிலாளர்கள் பங்களிப்பு விகிதம் எத்தனை சதவீதமாக இருந்தது? விடை, 23.3% இருந்தது. 2023-24ஆம் ஆண்டில் பெண் தொழிலாளர் பங்களிப்பு விகிதம் எத்தனை சதவீதமாக அதிகரித்துள்ளது? விடை, 41.7% அதிகரித்துள்ளது. 2017-18ஆம் ஆண்டுகளில் பெண்களுக்கான வேலையின்மை எத்தனை சதவீதமாக இருந்தது? விடை, 5.6% இருந்தது. 2023-24இல் 3.5% குறைந்துள்ளது. நான்காவது வினா, உலக டேபிள் டென்னிஸில் ஸ்டார் கண்டெண்டர் 2025 தொடர் எங்கு நடைபெற உள்ளது? விடை, சென்னையில். ஐந்தாவது வினா, தேசிய தானிய தினமாக கொண்டாடப்படும் நாள் எது? விடை, மார்ச் 7. ஆறாவது வினா, 2023ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருது பெற்றவர் யார்? விடை, நக்கீரன் ரா கோபால் மற்றும் சுகிதா சரங்கராஜ். 2021ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருது பெற்ற மூத்த பத்திரிகையாளர் யார்? விடை, சண்முகநாதன். 2022ஆம் ஆண்டிற்கான கலைஞர் எழுதுகோல் விருது பெற்ற மூத்த பத்திரிகையாளர் யார்? விடை, VN சாமி. ஏழாவது வினா, இந்தியாவில் முதல் AI மூலம் இயங்கும் சூரிய சக்தி உற்பத்தி எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது? விடை, குஜராத்தின் சூரத்தில் உள்ள கோசம்பாவில். தெரிந்து கொள்க. சமீபத்தில் ஒருநாள் கிரிக்கெட் போட்டிகளிலிருந்து ஓய்வு பெற்ற ஆஸ்திரேலிய கிரிக்கெட் வீரர் யார்? விடை, ஸ்டீவ் ஸ்மித். டேபிள் டென்னிஸ் போட்டிகளிலிருந்து ஓய்வு அறிவித்த தமிழக வீரர் யார்? விடை, சென்னையைச் சேர்ந்த சரத் கமல். 15 ஆண்டு பழமையான வாகனங்களுக்கு மார்ச் 31 தேதிக்கு பின் எந்தவித எரிபொருளும் நிரப்பப்பட மாட்டாது என அறிவித்துள்ள இடம் எது? விடை, புதுடெல்லி. 2024-25ஆம் ஆண்டிற்கான கலைச்செம்மல் விருது யாருக்கு வழங்கப்பட்டுள்ளது? விடை, 6 பேருக்கு வழங்கப்பட்டுள்ளது. மரபுவழி ஓவிய பிரிவில் மணிவேலு, மரபுவழி சிற்ப பிரிவில் வே பாலச்சந்தர் மற்றும் கோ கன்னியப்பன், நவீனபாணி ஓவிய பிரிவில் கி முரளிதரன் மற்றும் செல்வராஜ், நவீன பாணி சிற்ப பிரிவில் ராகவன் ஆகிய 6 பேருக்கும் வழங்கப்பட்டுள்ளது.